2026ஆம் ஆண்டின் புதிய நிதிச் சட்டத்திற்கு அமைய பிரான்சில் வசிக்கும் வெளிநாட்டவர்களுக்கான குடியிருப்பு அனுமதி, குடியுரிமை மற்றும் ஓட்டுநர் உரிமம் தொடர்பான கட்டணங்கள் கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்கள் எதிர்வரும் மே மாதம் 1ஆம் தேதி முதல் அமுலுக்கு வருகின்றன. குடியிருப்பு அனுமதி பத்திரங்களுக்கான அடிப்படை கட்டணம் 200 யூரோவிலிருந்து 300 யூரோவாக உயர்த்தப்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் பருவகால பணியாளர்களுக்கு வழங்கப்படும் சலுகை கட்டணம் 50 யூரோவிலிருந்து 100 யூரோவாக அதிகரித்துள்ளது. மேலும் முத்திரை வரி 25 யூரோவிலிருந்து 50 யூரோவாக மாற்றப்பட்டுள்ளது. பிரெஞ்சு குடியுரிமைக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு இது பெரும் அதிர்ச்சியாக அமைந்துள்ளது. இதற்கான முத்திரை வரி 55 யூரோவிலிருந்து 255 யூரோவாக உயர்த்தப்பட்டுள்ளது. மே 1ஆம் தேதிக்கு பிறகு சமர்ப்பிக்கப்படும் அனைத்து விண்ணப்பங்களும் இந்த புதிய கட்டணம் வசூலிக்கப்படும். 1968ஆம் ஆண்டில் பிரெஞ்சு அல்ஜீரிய ஒப்பந்தத்தில் கட்டண விலக்கு குறித்த தெளிவான விதிகள் இல்லாததால் அவர்களும் முதல் முறை குடியிருப்பு அனுமதி மற்றும் முறைப்படுத்துதல் விசாக்களுக்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும். வெளிநாட்டு ஓட்டுநர் உரிமத்தை பிரெஞ்சு உரிமமாக மாற்றுவதற்கு இப்போது 40 யூரோ கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல தற்காலிக குடியிருப்பு அனுமதி பெறுபவர்களுக்கும் சில விதிவிலக்குகள் தவிர 100 யூரோ கட்டணம் புதிதாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் மனித கடத்தலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பழைய விலக்குகள் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.